ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சேனல் பாய் ஆன் விண்டோஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 கீபோர்டு எஸ்கேப் தாங்க நான் விளையாட போகிறேன். நம்ம இந்த இந்த லெவல்லே முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றிருக்கேன். அதனாலேயே நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் இதை பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம அவ்வளோவா அவுட் ஆக மாட்டோம். பட் ஏதோ ஒரு அவுட் ஆனாலும் ஆகும். நம்ம இப்போ போகலாம். ஃபஸ்ட்டே பேலரினா வருவா. உங்கள் எல்லாருக்கும் தெரியல பேலரினா. பாருங்க பேலரினா கிட்ட அவுட் ஆயிருக்கு. ஜஸ்ட் பெரிய அவுட்டு நம்ம இதுலேயே. இங்கே பாருங்களேன், கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு தான் எப்படி விளையாடுனேன். இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி போட வேண்டியதாயிடுச்சு. இங்கே பாருங்களேன், நான் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் லெவல்ஸ் தான் ஸ்கிப் பண்ணிடவா உங்களுக்காக? இல்லை வேணாம், இப்போ வெறும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. நம்ம இப்போதான் இந்த மாதிரி குதிக்கிறதே இல்லை, டேரக்டா அங்கே குதிக்கிறோம். ஐயோ இங்க பாருங்க, ஸ்பீட் அப்படி இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு இது மாதிரி ஸ்பீடே தேவையில்ல. நம்ம தேவையில்லாம தான் ஓட்டிட்டு இருக்கோம். இன்னுக்கலாம் இப்போ இங்க பாருங்க, நான் டேரக்டா இங்க ஃபர்ஸ்ட் குதிப்பேன். இருக்குது இப்படி போயிட்டு இங்கே அவங்க தான் பாருங்க, அந்த மாதிரி நம்மளால குதிக்க முடியல. பட் நம்ம இப்படி குதிக்கலாம். இதில் குதிச்சு இங்கே பாருங்க, நான் எவ்வளோ பொறுமையாக போனோம். அந்த அந்த அளவுக்கு ஸ்பீடு ஏற்றுது. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக இப்படி குதிச்சிருவோங்க. ஐயோயோ வந்துட்டேன். ஓகே வெயிட் பண்ணுங்க, அதை போட்டோம். நம்ம அடுத்த செகண்டே நம்ம அது பின்னாடியே ஒன்றா தான் நல்லா போக முடியும். இங்கே பாருங்க, இது ஓப்பன் ஆகிறது தான் எனக்கு வெறுப்பு. நான் போயிட்டோமா, அது கீழே இறங்குன அடுத்த செகண்ட் நம்ம மேலே ஏறணும். இங்கே பாருங்களேன், நான் நம்ம சொல்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு தான் கீபோர்டில் நடக்க பிடிக்குமா? ஆனால் நம்மளோட கீபோர்டில் நம்மளால் நடக்க முடியுமா? நான் உண்மையே சொல்ல, நம்மளால் நடக்க முடியாது. ஏன்னா அதுளோடு இருக்கும், நம்ம விரல் சைஸில் இருக்கும். பட் இந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்பீட் வேணும்னு நினைக்கிறேன். அங்கே ஏதாவது த்ரெட்மில் இருக்கா? சரி, எதுமோ நம்ம போயிட்டு பார்க்கலாமா? தேவையில்லாத வேலையா? ஓய் அப்பா, குதிக்க முடியுது. ஓகே, இது அப்படியே போய் குதிக்கணுமா? இல்லை இல்லை, இங்கே ஒன்று இருக்கு. ஓகே ஓகே, ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இங்கே பாருங்களேன், இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருந்தா நானே குதிக்க முடியாது. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக ஒன்றும் இல்லை. நான் வெயிட் பண்ணுங்க, நான் ஏரோப்ளேன் மோடில் போட்டுறேன். ஏரோப்ளேன் மோடு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ எனக்கு ஏதோ ஒரு பயமாகவே இருக்குது. ஸோ நம்ம அந்த எட்ஜில் போய் ஓடி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் குதிச்சிட்டேங்க. இது அப்படியே போடணும். ஆமாங்க, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே ஏறும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும்ல. இங்கே பாருங்க, இது எப்படி போகிறோன்னு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போகணும். ஆக்சுவலி நம்ம உங்களுக்கு தெரியுமா, நம்ம இப்போ யார் தெரியுமா வீடியோ போடுறா? ராகவோட சிஸ்டர். எஸ், என் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்லாப் ஷிப்ஸில் கூட நான் வந்திருப்பேன், அவங்க தான் நான். இங்கே பாருங்க, நான் தப்பான நேரத்தில் குடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி நம்ம 9th லெவல் வரைக்கும் போனோம் கைஸ். திஸ் இஸ் த பேடஸ்ட் திங் ஐ எவர் ஹேட். ஐம் டெல்லிங் யூ. இங்கே பாருங்க, ஸ்பீட் அப்படி இருக்கு கைஸ். இதுதான் அதான் இப்படி போடும். இந்த போர்டு பாருங்க, அவ்வளோ ஸ்பீடை வச்சுட்டு கூட எப்படி போகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி குச்சி போக தெரில அந்த பொண்ணுக்கு, அதனால தான் அப்படி போகுது. எனக்கு இந்த டோனட் லாலிபாப் தான் மறைக்குது, அதனாலேயே கொஞ்சம் வாட்டி அவுட் ஆயிடுறேன். நான் நிறைய வாட்டி இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு டைம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்கே பாருங்க கைஸ், நான் கரெக்டாக தான் போனேன், அதுவே மாற்றுது. நம்ம எப்படி கரெக்டாக தானே போனோம் கைஸ்? பாருங்க, நம்ம ஸ்ட்ரெயிட் ஷாட்டாக வந்துட்டோம். இது தடவை நான் அப்படி போயிட்டு அங்கே நிற்கலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு கண்ட்ரோல் அந்த சைடு வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், அந்த அவன் தான் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. நம்மளால தான் இப்போ போகவே முடியல. வந்து அடுத்த செகண்ட் போகிறேன். ஐயோ வேணாம், இந்த தடவை வேணாம். ஆபியோ ஆயிடுது. சரி சரி, நான் ஏதோ ஒன்று பாடிட்டு இருக்கேன், விட்டுருங்க. வெயிட் பண்ணுங்க, நம்ம இப்போ போக வேணாம், ஏன்னா அது வரும். அதனால தான் நான் போக வேணாம்னு சொன்னேன். என்ன 8th லெவலா? ஆமாம், அடுத்து 9th லெவல் தானே வரும். ஐயோ 9th லெவலா?
இங்க பாருங்க கைஸ் எனக்கு இந்த லைட்ல ஒரு மாரி வக்கு வக்குன்னு இருக்கு. 500 நீங்க பார்த்தீங்களா? போன வாட்டி தான் நம்ம எவ்ளோ ஸ்லோவா போனோம். பேலரினாவ மட்டும் கூட நம்மளால தாண்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் நம்ம அவுட் ஆயிட்டே இருக்கோம். சத்தியமா சொல்றேன் எனக்கு எரிச்சல் ஆகுது. ஆனா 9த் லெவல் தாண்ட முடியாதா? இந்த வீடியோவே முடிச்சிரும் போல. சரி இந்த 9த் லெவல வரும்போது நான் கட் பண்ணிடுறேன். தாண்டிட்டு உங்கள திருப்பியும் வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த லெவல் தான் தாண்டுறேன் உங்களுக்காக. நீங்க பார்ப்பீங்கன்னு நம்புறேன். சரி நான் 9த் லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கன்டின்யூ பண்றேன். ஸோ நான் ரொம்ப நேரம் கட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னால முடியல. சத்தியமா சொல்றேன். 9த் லெவல் வந்த கடுப்பத்தே அதுக்கு முன்னாடி லெவல்லயே நம்ம தோத்துட்டோம் கைஸ். ஸோ வந்து நான் ஒரு வாட்டி தோத்தாலே வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணலான்னு நான் இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா நம்ம ஸ்பீடு தாங்க நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த அளவுக்கு ஸ்பீடா போச்சு வைங்களேன், யாராலயும் முடியாது. அந்த ப்ரோ பிளேயர்ஸ் தான் முடிச்சிருவாங்க. சத்தியமா சொல்றேன். இந்த அளவுக்கு ஸ்பீடா போச்சுன்னா, லைட்டா முன்னாடி எடுத்தாலே பாருங்க எவ்வளோ ஸ்பீடா போகுது தெரியுமா? லைட்டா முன்னாடி எடுக்க நான் ஒரு ஸ்டெப் தான் பண்ணேன். அது 3 ஸ்டெப்பு கிட்ட போகுது. இங்க பாருங்களேன், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா குடுக்குறாங்க கைஸ். உண்மையிலே சொல்றேன். நான் இப்படி நடந்து போயிருவேன். இங்கேயே அப்படியே நடந்து போலாமா? இல்ல இப்படி குதிக்கலாமா? நடந்தே போலாம். இங்க பாருங்க கைஸ் எனக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னே தெரியல. இங்க பாருங்களேன், எட்ஜ்ல வந்து நிக்குது. இந்த தடவ கண்டிப்பா புடிச்சு தான் ஆகணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க guys. நான் சொல்றேன் எனக்கு செம்ம கோவம் வருது. இந்த வீடியோ கூட எனக்கு முடிச்சா ஒண்ணும் ப்ராப்ளமும் இல்ல. அந்த அளவுக்கு கோவம் வருது. ஸோ நான் இப்போ அந்த லெவல்ல வேற தாண்டணுமா? இதுல எனக்கு ஒரே ஒரு செம கோவம் வருது. ஏன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா என் பிரதர் வந்துட்டான். நீங்க அமைதியாவே இருங்க. இங்க பாருங்க நம்ம போயிட்டு இருக்கோம். ஐயோ 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 என்னதோ இது என்னதான் இது ஐயோ ஐயோ பாரதினா கூட தான் அவுட் ஆகும். என்னதான் இதுவோ எப்படி இந்த மாதிரி தான் அவுட் ஆகிறோன்னு எனக்கும் புரியல. ஸ்டேஜ் 3 தான் எனக்கு கஷ்டமா தெரியுதுங்க. ஸ்டேஜ் 9 கூட அவ்வளோ கஷ்டமா இல்லை. ஸ்டேஜ் 3 அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எனக்கு ஏனே புரியல. ஐயோ 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 கோயில் கோயில் ஜஸ்ட் மிஸ் கைஸ். நான் சத்தியமா சொல்றேன் நான் ப்ரோ பிளேயர் இல்லை ராகவ் மாதிரி. நான் வந்து ஒரு நார்மல் ராகவோட சிஸ்டர்னா ப்ரோ இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களும் தயவு செஞ்சு. ஏன்னா நான் ப்ரோவா இருந்திருந்தேன்னா நேரத்துக்கு உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா நான் ப்ரோ இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயுமே நான் அவுட் ஆயிட்டேன். ஐயோ அப்பா காய்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஒழுங்கா வந்திருக்கோம். நான் சொல்றேன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் கம்மி பறக்க. இங்கே பாருங்க நம்ம உடனே போக வேண்டியது மாதிரி பண்ணுறாங்க. இதுதான் எனக்கு வேணும். இதோ இங்கே தான் நிப்பாட்டிட்டே இருக்கேன் நான் இப்போ பார்க்கலாம் நிச்சயம் வரோன்னு. சரி இது ரொம்ப நேரம் ஆக்குது இந்த இடம் மட்டும். இல்லை நம்ம லேட்டாக போனால் தான் போயிடுறோம். ஏன்னா ஸ்பீடு இருக்குது. இது பாருங்கள் ஸ்டேஜ் 9 உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் நீங்கள் இதை என்னோட வீடியோ பார்க்குறீங்களா இல்லை ஃபோனில் பார்க்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஏன்னா ஆக்சுவலி சொல்கிறேன் நம்மளால் இந்த 9th லெவல் மட்டும் தாண்டவே முடியல. இது அப்படி தானே போகணும். ஓ ஒன்று வழியாக தாண்டியாச்சு. இங்கே ஸ்பீடு ரொம்ப கம்மியாக ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு எதாவது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயுமே நாம் அவுட் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்கிறக்குள்ளேயுமே நம்ம அவுட் ஆகிருப்போம். அதே தான். ஏன்னா ஸ்பீடு இந்த இடத்துல ரொம்ப லாங்காக இருக்குது. ஆனால் ஸ்பீடு நம்மளுக்கு வேணும் இன்னும். நம்ம அதை எடுக்காமலே வந்திருக்கோம். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி நம்ம அவுட்டு தான் ஆக போகிறோம். ஸ்டேஜ் 9 கற்றுது ஏதாவது ஒன்று வந்துச்சு. என்னது ஏதோ ஸ்டேஜ் 10ஆ நினச்சேன். வரோம் வரோம் எல்லா ஸ்டேஜும் வரும். நம்ம எல்லாத்தையும் கடக்கிறக்குள்ளேயுமே போதும் போதும் ஆயிடும். என்னது இதோ இதோ இதுதான். இது தாண்டின கட்டுறது நம்ம கூட போயிடலாம். அங்கே ஏதோ இருக்குதுல்ல. அங்கே ஏதோ அது ஏதோ இருந்துச்சு. பாருங்க இன்னும் இருக்கா? ஐயோ எத்தனை இருக்கு? இன்னும் நிறையாவே இருக்கு. நடுவில் கேப்பா வேற இருக்கா? ஓப்பா கைஸ் வந்திருக்கோம் கைஸ். இவ்வளோ தூரம் வந்துச்சு அவுட் ஆகிட்டோம் வைங்களேன். இன்னும் ஒன்று இருக்கா? இங்கே பாருங்க நம்மளை நல்லா எரிச்சலாக்குதுங்க. அவ்வளோ கோவம் வருது எனக்கு. இது என்னதுன்னு புரியல.
ஓ! இதுவும் தொரத்துமா? செம்ம ஸ்பீடா வருது கைஸ். சரி, சரி. நம்ம போயிட்டு தான் இருக்கோம். நம்ம போயிட்டு தான் இருக்கோம். நம்ம போயிட்டு தான் இருக்கோம். நம்ம போயிட்டு தான் இருக்கோம். நம்ம இந்த ஸ்டேஜ் 3 தாண்டறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. பெல் ஐகானையும் ஹைப் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு நீங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு நெட்வொர்க் இஷ்யூ தான், ஒன்றும் இல்லை வேற. ஜஸ்ட்டு பார்த்தீங்களா பேலரினாவை நம்ம செம்மையா நம்ம தாண்டிட்டோங்க அந்த லெவலே. தேவையில்லாம தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என் பிரதர் வந்திருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க அப்படியே நடந்து போகிறோம். செம ஸ்பீடாக போகணும்ல நம்ம. எனக்கு அந்த சைடு வர மாட்டேங்குது இப்போ தான். ஸோ நான் இப்படியே நடந்து போய் அப்படின்னு சொல்லப்படுறதுமே இந்த நேரத்தில் நம்ம எட்ஜுக்கு போய் அவுட் ஆகிடுப்போம். வெயிட் பண்ணிடலாம். தேவையில்லாத வேலை இந்த தடவை போவேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நான் டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். பாருங்க நம்ம வந்துட்டோம். ஈஸியாக இருக்குது இப்போ தான் இந்த லெவல். நம்மளுக்கு அந்த 9th லெவல் தான், சாரி 10th லெவல் ரொம்ப ஹார்டாக இருக்குது. 9th லெவல் கூட போன வாட்டி முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இந்த கைஸ் இந்த லெவலில் போய் நம்ம அவுட் ஆகுறோம். கண்ட்ரோல் இப்போ தான் எனக்கு வரவே மாட்டேங்குது, ஏனே தெரியல. இங்கே ஓரமாக போனோன்னா நம்ம ஈஸியாக போயிடலாம். இப்படி நடந்து வரக்கூட அவனுக்கு தெரியல பார்த்தீங்களா. என்னோட ஸ்பீடாக வந்துருக்கோம். எவ்வளோ ஹையாக இருக்குது இது. ஐயோ 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 இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்களேன். நம்ம எப்படி செம்ம கஷ்டமாக இருக்குது எனக்கு, நான் உண்மையிலே சொல்கிறேன். 3rd லெவல் தான் எனக்கு உண்மையிலே இப்போ தான் ஈஸியாக தெரியுது. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தெரிஞ்சிச்சு, இப்போ ஈஸி. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கோவம் வந்துச்சு கைஸ். நமக்கு இந்த இது பண்ணி கோவம் வருது. அதனாலேயே எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. இதில் வேற என் பிரதர் கிட்ட உட்காந்துக்கிட்டு போன பிடுங்க பார்த்துட்டு இருக்கான். அதனாலேயே சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. நம்மளுக்கு இப்போ தான் நிறையா நெட்வொர்க் இஷ்யூ வருது, ஏனே தெரில. ஏன்னா அது பண்ணுறது தான் ஒரு சின்ன எலி. அந்த எலியை எப்படி சாகடிக்கணும்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வயக்குள்ளே பூந்துட்டு என்னென்னவோ சேட்டை பண்ணுது அது. உண்மையிலே சொல்லணும் கைஸ், அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுது கைஸ் அது. நம்ம இந்த அளவுக்கு சேட்டை பண்ணி பார்த்துருப்போமா நம்ம? அப்போ நீ நெட்வொர்க் இஷ்யூ வந்துட்டே இருக்கும். அதான் ஏனே எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம அவுட் ஆகிட்டே இருக்கோம். நான் வந்து அந்த லெவல்லாம் முடிச்சுட்டு அவங்கள திருப்பி சந்திக்கிறேன் கைஸ். ஏமா அதை முடிக்க முடியல. ஸோ பரவாயில்ல, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், பாரதினா கிட்ட கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு அதுக்கடுத்து போகலான்னு சொல்லியிருக்கோம். நம்ம அவுட் ஆகிருக்கோம். ஸோ பரவாயில்ல. ஆனாலும் நம்ம வேலரீனா கெப்பச்சினா அசசீனா அப்படின்னு சொல்லப்போலாமே நம்ம அவுட் ஆகிட்டோம். பரவாயில்ல. நம்ம திருப்பி ட்ரை பண்ணோம்ல, எல்லாத்தையும் நம்ம ஒன்று கற்றுக்கிட்டோம். சாரி அந்த இது வந்து அந்த எலி தான், ஒரு எலி என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கு. அந்த எலியை எப்படி சாகடிக்கிறது தான் எனக்கு. அந்த எலி இப்போதான் போகுது பாருங்க, சிரிக்கிறானா என் பிரதர் தான். இங்கே பாருங்க, நம்ம ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். நம்மளால இப்போ அது கூட பண்ண முடியல. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? அச்சா சும்மா பாடுறேன், அதான் விட்டுருங்க. பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு 9th லெவல் வந்துட்டோம். இப்போ இந்த லெவல் இஸ் த ஹார்டஸ்ட் லெவல். பட் நம்ம இதை முடிச்சிட்டோம் போன வாட்டி. இந்த தடவையை முடிப்போன்னு ஒரு நம்பிக்கையில் போகிறேன். ஆமாம் முடிச்சிட்டோம்.
அப்பா! எப்படி ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சுட்டேன். தெரியாம வேற பட்டன் அழுத்திட்டேன். இந்த தடவ ஆனா கரெக்ட்டா எனக்கு ஏதோ லக் என் சைடு இருந்திருக்கு. ஸோ தப்பிச்சிருக்கேன். இது ரொம்ப லாங்கா இல்ல ஐட்டம் ஸ்டாப் ரெஸ்டாரண்ட் தான் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம தப்பிச்சிட்டோம் இந்த தடவையும். இந்த தடவையும் தப்பிக்க போறோம். நம்மளுக்கு 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 செத்துட்டோம். ஸோ இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம வீடியோ முடிச்சுக்க போறோம். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் வீடியோல தான் உங்கள சந்திக்க முடியும். பார்ட் 3 கண்டிப்பா போட்டாகணும். அது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நெறைய வாட்டி ட்ரை பண்ணியாச்சு. எனக்கே இரிட்டேட் ஆகுது. ஸோ தான் நான் வீடியோவ ஸ்டாப் பண்ணலான்னு அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேல என்னால விளையாட முடியாது. ஸோ நீங்க கம்ப்யூட்டர்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபோன்ல பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பா பெல் ஐகான கண்டிப்பா ஹைப் பண்ணிடுங்க. இல்லனா நான் போடுற எந்த வீடியோவும் உங்களுக்கு வராது.